வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் எப்படி நம்புறது ஆதாரம் இல்லைன்னு கேட்பாங்க. சின்ன ஒரு உதாரணம், தந்தை பெரியாரை பற்றி தவறாக பேசுகிறதா சொல்லி 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் அண்ணன் சீமான் மீது பதியப்பட்டுள்ளது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் 2009ஆம் ஆண்டு முதல் இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவரை பகிரங்கமாக நான் மீட் பண்ணணும்னு ஃபோட்டோவோட அனௌன்ஸ்மெண்ட் அவரே கொடுத்துட்ருக்காரு. ஆமகரி சாப்பிட்ட ஆஸ்திரேலியா கப்பலை எதிர்த்து பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவரே பேசுகிறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், சரிங்களா? ஆனால் இவரை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் இப்போ இருக்க திமுக அரசாங்கம் இவர் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திமுகவால் வளர்க்கப்படும் பி டீம் இவர். இதுவே வந்து பொதுமக்கள் யாரும் ஒரு வழக்கம் கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா அரசை எதிர்த்து பேசினார்னு சொல்லிட்டு திரு சவுக்கு சங்கர் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தையும் கைது பண்ணியிருக்காங்க. மேலே வேறு ஏதாவது அந்த கேஸ் அந்த கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களா தான் போட்டுட்ருக்காங்க. யாரும் பொதுமக்கள் கொடுக்கல. ஸோ இப்போயே புரிஞ்சுக்கிறீங்களா? இதில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திமுகவால் வளர்க்கப்படும் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதுங்களா?